போலியான செய்திகள், பொய் செய்திகள், பழைய விஷுவல் போடுறது மக்களுக்கு தெரியாது. ஃபேக்ட் செக்கில் பண்ண அமெரிக்காவில் நடந்த விஷுவல்லாம் எடுத்துக்கிங்க. லாகூரில் வந்து அமெரிக்கா விமானம் லாகூரில் விழுந்தது அந்த இதை வந்து எடுத்து தொலைக்காட்சிகளில் போட்டுக்கிட்டாங்க. இதில் வட இந்திய சேனல்ஸ் தான் இப்படி பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இந்த கேடுகட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அவங்களுக்கு நாங்கள் சலைச்சதில்லைன்னு ரேட்டிங்காக மக்கள் காரி துப்புவாங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர், இப்படிலாம் நீங்கள் சேனலை வளர்க்க முடியாதுன்ற அறிவு கூட இவங்களுக்கு இல்லை. பாரம்பரியமிக்க பத்திரிகைகளால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சிகளை இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை செய்வது ஈனத்தனமானது. அதாவது ப்ரொஃபஷ்னலிசமும் இல்லை, இது தர்மமும் இல்லை. பல ஆண்டுகளாக பத்திரிகை நடத்தக்கூடிய செய்தி பத்திரிகைகளோட சேனல்ஸ் கொஞ்சமாவது புத்தி வேணாம், அறிவு வேணும். உன் பேப்பர் இப்படி தான் நியூஸ் போடுதா? அப்போ டிவியில் மட்டும் ஏன்டா இப்படி புழுவுற? இது ஒரு பழப்பாங்க, இது நாய் பழப்புங்க. இது சீச்சி நாயும் பழைக்கும் இந்த பழைப்பும் நான் பாரதி. அதுதான் இவனுக்கு. லைவ்ல வந்து கெஸ்ட்ட கேட்குறாரு. அவர் சொல்றதை அவங்க சொல்லலைன்னா இவ்வாறு ஆன்டி இந்தியன். வச்சு ஆன்டி இந்தியன் மட்டும் இல்லை, என்ன கேட்டிங்கன்னா மாநில அரசே கூட இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை மோடி கவர்மெண்ட் செய்யலைன்னா மாநில அரசே, இப்போ தமிழ்நாட்டில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம். தேசிய ஊடகங்கள் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இருக்குல்ல, போர் வெறியை தூண்டக்கூடிய, பொய் செய்தியை பரப்பக்கூடிய, மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய, திரும்ப 3 தேர்தல்களில் பிஜேபி ஓட விரட்டிய மாநிலம். 1000 வேற்றுமைகள் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஸ்டாலினுக்கும் அதிமுக இருந்தாலும் பிஜேபின்னு வரும்போது தமிழ்நாடு பூரா ஒரு அணியில் தான் நிற்குது. எங்களுக்கு பிஜேபி வேணாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக நல்லிணக்கம் இருக்குல்ல, இதை போர்க்காலங்களை பயன்படுத்தி இவங்க வந்து பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. இந்த செய்திகளோட அடுத்த ஸ்டேஜ் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ஒருபுறம் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து மக்களை அதிகமாக பதட்டப்படுத்துகிறாங்க. போலி செய்தியா உண்மையான செய்தியா அப்படின்னு சாதாரண மக்களால் கண்டுபிடிக்க முடியாதபடி தொடர்ச்சியான தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஒரு மூதுரை உண்டு, அதாவது ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவல்ட்டி இன் வார்ன்னுவாங்க. போர்க்காலத்தில் முதல் பலி உண்மைதான். 2 நாட்டிலுமே வந்து அவங்க நாட்டு, இப்போ பாகிஸ்தான் ஊடகங்களோட செய்திகளை பார்த்தீங்கன்னா அவங்க கதை வேறையாக இருக்குது. இந்திய ஊடகங்களை பார்த்தீங்கன்னா நம்முடைய கதை வேறையாக இருக்குது. சர்வதேச ஊடகங்கள், நம்பகத்தன்மை உள்ள சர்வதேச ஊடகங்களை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து எல்லாத்தையுமே வந்து ஓரளவாவது உண்மை தெரியும். இதில் போர் பதட்டத்தை, போர் வெறியை தூண்டக்கூடிய காரியத்தை, கேடுகட்ட காரியத்தை வட இந்திய ஊடகங்கள் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றன. நேற்று இரவு மட்டும் பார்த்தீங்கன்னா 8 மணிலேருந்து விடிய நடந்தது வந்து இவங்க மொத்தமாக வாரையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. கடந்த 10 நாளாகவே அப்படி தான் இருக்குது. நேற்று இரவு வந்து மிக மோசமாக இருந்தது. ஏன்னா பாகிஸ்தான் எதிர் தாக்குதல் என்பது நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் இந்திய இராணுவத்தோட செய்தி தொடர்பாளரோட பேட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள், 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வச்சு குறி வச்சு அடிச்சிருக்காங்க. ஏன்னா ட்ரோன்கள் தான் இனிமேல் மாடர்ன் டே வார்ஃபேர். அது ஒரு பயணிகள் விமானத்தையே கேடயமாக வச்சு அடித்தாங்க. நம்ம புத்திசாலித்தனமாக செயற்பட்டதால் பயணிகள் விமானம் தப்பியதுன்னு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணது. இந்திய அரசு திறம்பட செயல்பட்டு நம்முடைய இராணுவத்துக்கு நாம் ஒரு சல்யூட் வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பதட்டத்தை வந்து அவங்க உண்மையாகவே இந்த தாக்குதலை வெற்றிகரமாக கையாண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்திற்கு ஒரு ராயல் சல்யூட், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த தொலைக்காட்சிகள், தனியார் தொலைக்காட்சிகள் ரேட்டிங்காக, அதாவது சீச்சி நாயும் பழைக்கும் இந்த பழைப்புன்னு வட இந்திய ஊடகங்கள் வந்து அட்டுழியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. பாதிக்கு மேலே பொய் செய்தி, முக்கால்வாசி பொய் செய்தி. அதை விட முக்கியம் நோக்கம் வந்து ரொம்ப கேவலமான நோக்கம். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பிரச்சாரமாக இல்லாமல் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரமாக இதை மாற்றக்கூடிய காரியத்தை அவங்க செஞ்சுட்ருக்காங்க. நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்கள் கூட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வைஷ்ணவுக்கு வந்து இன்றைக்கி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இதை உடனடியாக மத்திய அரசு இவங்களை கட்டுப்படுத்தணும், தடை பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான பிரச்சாரத்தை இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரமாக மாற்றக்கூடிய முயற்சி என்பது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியது. மோடி அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்று ஆதரிக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் 2 முறை நடந்த பிறகு எல்லா கட்சிகளுமே அதை ஆதரித்தார்கள். யாருமே அதில் எந்த குறையும் காணவில்லை. ஆனால் இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த கேடுகட்ட காரியம் இந்தியாவுக்குள் ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது, சமூக பதட்டத்தை உருவாக்குகிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறியை, இந்துத்துவ வெறியை வளர்க்கிறது. போலியான செய்திகள், பொய் செய்திகள், பழைய விஷுவல் போடுறது,
மக்களுக்கு தெரியாது. ஃபேக்ட் செக்கில் பண்ண அமெரிக்காவில் நடந்த விஷயம்லாம் எடுத்துக்கிங்க. இப்போ லாகூரில் வந்து அமெரிக்கா விமானம் லாகூரில் விழுந்தது, அந்த இதை வந்து எடுத்து தொலைக்காட்சிகளில் போட்டுட்ருக்காங்க. இதில் வட இந்திய சேனல்ஸ் தான் இப்படி பண்ணுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இந்த கேடுகட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றன. அவங்களுக்கு நாங்கள் சலைச்சதில்லை, நாங்கள் சலைச்சதில்லைன்னு ரேட்டிங்காக மக்கள் காரி துப்புவாங்க. இதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் மெஷரு, இப்படிலாம் நீங்கள் சேனலை வளர்க்க முடியாதுன்ற அறிவு கூட இவங்களுக்கு இல்லை. பாரம்பரியமிக்க பத்திரிகைகளால் நடத்தப்படுகிற தொலைக்காட்சிகளை இப்படிப்பட்ட கேடுகட்ட காரியத்தை செய்வது ஈனத்தனமானது. அதாவது ப்ரொஃபஷ்னலிசமும் இல்லை, இது தர்மமும் இல்லை. போர்க்காலங்களில் வந்து மக்கள் மத்தியில் வந்து வெறுப்பை தூண்டாமல் இருப்பது தான் முதல்ல ஊடகங்கள் செய்ய வேண்டிய பணி. ஒரு பக்கம் ஒயர் மாதிரி நேர்மையாக செயல்படக்கூடிய கருத்துரிமைக்காக போராடக்கூடிய ஊடகங்களை இந்த கவர்மெண்ட்டு மடக்குது. இன்றைக்கி இந்த ஒயர் இணையதளத்தை முடக்கியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வெறிகுண்டு அலையக்கூடிய, மதவெறியை தூண்டக்கூடிய, இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்கை வளர்க்கக்கூடிய தொலைக்காட்சிகளை கண்டு காணாமல் இல்லை, அவர்களை மறைமுகமாக மோடி அரசு ஊக்குவிக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாடு மிக மிக ஆபத்தானது. போர்க்காலங்களில் உண்மைதான் முதல் பலி என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரூத் இஸ் த ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி இன் வார்ன்றது. மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த கேடுகட்ட காரியத்தை ஊடகங்கள் செய்வதை மத்திய அரசு அனுமதிக்கக்கூடாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் டி ராஜா அவர்களுடைய அறிக்கையை வைஷ்ணவ், மத்திய அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் சீரியஸாக, மோடி கவர்மெண்ட் சீரியஸாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒன்று கவனிக்கணும் நீங்கள், அதாவது மோடி அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் அனைவரும் முழு மனதுடன் ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளை மோடி அரசும் உடனடியாக கண்காணிக்க வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்ன கேட்டிங்கன்னா, மாநில அரசே கூட இவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை மோடி கவர்மெண்ட் செய்யலைன்னா மாநில அரசே, இப்போ தமிழ்நாட்டில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அவங்க எடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கலாம். தேசிய ஊடகங்கள் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் இருக்குல்ல, போர் வெறியை தூண்டக்கூடிய, பொய் செய்தியை பரப்பக்கூடிய, மக்கள் மத்தியில் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் மீது மோடி அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கலாம். தமிழ்நாடு அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. ஸ்டாலின் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் இந்திய இராணுவத்தை ஆதரித்து நாளைக்கு நடக்கக்கூடிய ஊர்வலத்துக்கு தலைமை தாங்குகிறார். அது பாராட்ட வேண்டியது, நல்லது. ஆனால் அதே நேரத்தில் பொய்யான செய்திகளை உருவாக்கி இந்தியாவுக்குள்ளே, தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய இந்த விஷம பிரச்சாரத்தை முறியடிப்பதில் மாநில அரசுக்கும் பங்கு உண்டு. ஆகவே மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இத்தகைய சேனல்ஸ் மேலே மாநில அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் 2 ஊடகங்கள், முன்னணி ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுக்கொண்டு பொய் செய்தியை பரப்புகிறாங்க. அது மத பிரச்சாரத்துக்காக பயன்படுத்துகிறாங்களா, இல்லைனா வியூஸ்க்காக பண்ணுறாங்க. இது வந்து மதவெறி, அரண்ட பாகிஸ்தான், மிரண்ட சைனா அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. கண்டமேனிக்கு போட வேண்டியதாங்க, கண்டமேனிக்கு போட வேண்டியதான். தேசபக்தி என்ற பெயரால் வந்து மதவெறியை இவங்க தூண்டுறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. நான் என்ன சொன்னேன், ஃபேக்சுவலி தப்பாக நியூஸ் போடுறாங்க, குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக போடுறாங்க அப்படின்னா மாநில அரசே நடவடிக்கை எடுக்கலான்ற அதுக்கு அதிகாரம் மாநில அரசுக்கிட்ட இருக்குது. மாநில அரசு தயங்கக்கூடாது. இந்திய இராணுவத்தை ஆதரித்து நாளைக்கு பேரணி நடத்த இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் தங்களுடைய எல்லையை மீறி தமிழ்நாட்டுக்குள்ள சமூக பதட்டத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் பாகிஸ்தானுடனான இந்த மோதல் குறித்த செய்திகளை திரித்து தொடர்ந்து வெளியிடுவார்கள், பிரசுரிப்பார்கள், ஒலிபரப்புவார்கள்னா இந்த கேடுகட்ட ஊடகங்கள் மீது தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொஞ்சமாவது அடங்குவானுங்க அப்போதான். ஆகவே இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இது மிக மோசமான ஒரு போக்கு. முளையிலேயே தமிழக அரசு இதனை கிள்ளி எறிய வேண்டும். வயர் மாதிரியான ஊடகங்களை வந்து தடை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மத வெறுப்பை வந்து தூண்டுற விதமாக போடுற செய்திகளை சேனலை வந்து தடை பண்ண மாட்டாங்கன்னா அதான் விரும்புகிறாங்க. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், மோடி அரசு அதான் விரும்புது. அஸ்ஸாமில் என்னங்க பண்ணுறாங்க? அஸ்ஸாமில் இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டு. அஸ்ஸாமில் வந்து இன்றைக்கி வந்து இந்த பஹல்காம் தாக்குதலில் இந்தியா மீது சந்தேகம் தெரிவித்து அவனாவது ட்வீட் போட்டால், யூடியூப் போட்டால் உடனே அவனை கைது பண்ணுறது, அந்த ட்வீட்டை லைக் போட்டவனை கைது பண்ணுறது. ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பச்சையாக அப்பட்டமாக வன்மத்தை தூண்டக்கூடிய விதத்தில் போடக்கூடிய ட்வீட்டு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், இது மேலே எந்த நடவடிக்கையுமே கிடையாது. பச்சையாக ரெட்டை நிலைப்பாடு எடுக்குது. அதாவது ஒரு பக்கம் கருத்துரிமைன்ற பெயரில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான, பிஜேபியை கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பவர்களுக்கு எதிரான போக்க வளர்க்கக்கூடிய எல்லா சமூக வலைதள பதிவுகளையும் ஊக்குவிக்கிறது. இன்னொரு பக்கம் நியாயமான கருத்தை சொல்லி சர்வதேச ஊடகங்கள் வந்து இந்தியா மேலே இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கண்ணியமான மொழியில், நாகரிகமான வார்த்தைகளில் பதிவு போட்டால் உடனே அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, அரெஸ்ட் பண்ணுறது. இதை விட ஒரு கேவலமான ஒரு போக்கு இருக்கவே முடியாது. போர்க்காலங்களில் இது இன்னும் அதிகமாக மாறுதுங்க. அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில சில சேனல்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், இதை முளையிலே கிள்ளி எறியலைன்னா மற்றவனுக்கும் புத்தி இப்படி தான் போகும். இந்தியாவிலே சிறப்பான மாநிலம் தமிழ்நாடுங்க.
திரும்ப திரும்ப 3 தேர்தல்களில் பிஜேபி ஓட ஓட விரட்டிய மாநிலம். 1000 வேற்றுமைகள் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாக்கும் ஸ்டாலினுக்கும் அதிமுக இருந்தாலும் பிஜேபின்னு வரும்போது தமிழ்நாடு பூரா ஒரு அணியில் தான் நிற்குது. எங்களுக்கு பிஜேபி வேணாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக நல்லிணக்கம் இருக்குல்ல, இதை போர்க்காலங்களை பயன்படுத்தி இவங்க வந்து பிளவுபடுத்த நினைக்கிறாங்க. இந்த செய்திகளோட அடுத்த ஸ்டேஜ் பச்சையாக இந்தியா தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக போகும். நான் தமிழ்நாட்டில் இருக்க அந்த கேடுகட்டு சில ஊடகங்களை சொல்கிறேன். வட இந்தியாவில் இருக்க ஊடகங்கள் பாதை மாறி போய் ரொம்ப நாள் ஆகுது. மோடி அரசு அவங்கள ஊக்குவிக்குது. வெறிநாய்களே மோடி அரசு வளர்க்குது, எலும்பு துண்டை போட்டு வளர்க்குது. அதனால தான் தைரியமாக அவளை பண்ணுறான். வாய் கூசக்கூடிய வார்த்தைகளால் பாகிஸ்தானை திட்டுறாங்க. இந்த ரிப்பப்ளிக் டிவியோட தலைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா ஒரு கண்ணியமான நாடான்ற சந்தேகம் வராது. எப்படி இந்திய அரசும் இந்திய நீதிமன்றங்களும் கூட இந்த சேனல்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு தோணும் நமக்கு. அண்ணா கோஸ்மாய் லைவ்ல வந்து கெஸ்ட்ட கேட்குறாரு, அவர் சொல்றதை அவங்க சொல்லலைன்னா ஐவார் ஆன்டி இந்தியன். அது மட்டும் பச்சை ஆன்டி இந்தியன் மட்டும் இல்லை, மிக கேவலமான வார்த்தைகளால் திட்டுறாங்க. ஒருத்தரோட பிறப்பை கொஸ்டின் பண்ணக்கூடிய வார்த்தை இருக்குல்ல, ஆங்கிலத்தில் வரும்ல, பி டேஷ், அந்த வார்த்தையை சொல்லி திட்டுறான். ஓப்பனா பி டேஷ் பாகிஸ்தான் போடுறாங்க. இதை அந்த போக்க தமிழ்நாட்டில் இவங்க இப்போ நீங்கள் இந்த சொல்கிற இந்த சில சேனல்ஸு ஆர்னாபை காப்பி அடிக்கிற சேனல்ஸ், இவங்களுக்கு ஆர்னாப் மாதிரி ஆகணும்னு ஆசை. ஐ திங்க் இவங்களை மாநில அரசே இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த தைரியமாக ஸ்டாலின் செய்யணும். அடங்குவானுங்க. இதில் இவங்க பெரிய பல ஆண்டுகளாக பத்திரிகை நடத்தக்கூடிய செய்தி பத்திரிகைகளோட சேனல்ஸ் இவங்க. கொஞ்சமாவது புத்தி வேணாம், அறிவு வேணும். உன் பேப்பர் இப்படி தான் நியூஸ் போடுதா, அப்போ டிவியில் மட்டும் ஏன்டா இப்படி புழுவுற? இது ஒரு பழப்பாங்க, இது நாய் பழப்புங்க. இது சீச்சி நாயும் பழைக்கும் இந்த பழைப்பும் நான் பாரதி. அதுதான் இவனுங்க. ஆகவே இந்த போக்கு மிக மிக ஆபத்தானது. நாளைக்கு இந்திய இராணுவத்தை ஆதரித்து மகாத்மா காந்தி சிலை அருகில் இருந்து டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஊர்வலம் போகிறார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நல்லதொரு முயற்சி, பாராட்டுக்கள். அதே நேரத்தில் இத்தகைய சமூக கொந்தளிப்பை உருவாக்கக்கூடிய செய்தி சேனல்கள் மீது நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பார்வையை திருப்ப வேண்டும். அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். கொஞ்சமாவது அப்போ தான் அடங்குவானுங்க. இல்லாட்டி இது வரம்பு மீறி போகும். மற்றவங்களும் இதை பார்த்து ரேட்டிங்காக பண்ணுவாங்க. வட இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த சமூக அட்டூழியங்கள் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்க கூடாது என்று தான் நாம் விரும்புகிறோம். போர் தீவிரமடைந்தாலும் பஞ்சாப், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர் இதை தாண்டி வந்து மற்ற மாநிலங்களும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இங்கே இருக்கிற ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஆபத்தா, தமிழ்நாட்டிற்கு வர இருக்கும் பேராபத்து இப்படிங்கிற மாதிரியான தம்ப்நெயில் வைக்கிற மூலமா அது மக்களையும் பெரிய அளவில் பதட்டப்படுத்துறாங்க. ஆமாம், உண்மைதாங்க. இதெல்லாம் உச்சகட்ட அட்டூழியங்க இதெல்லாம். ஆனால் இந்த தொலைக்காட்சிகளில் நடக்கக்கூடிய அட்டூழியம் இருக்கு, விஷுவலே தப்புங்க. அது இந்தியா போய் லாகூர் அடிச்ச மாதிரி போடுறான். ஆக்சுவலாக அங்கே பாகிஸ்தான் அமெரிக்காவோட விமானம் விழுந்ததில் அங்கே நடந்த சம்பவம் அது. அதனால அது வேற இது வேற. இங்கே வந்து மால்ஸில் பாதுகாப்பு, இங்கே வந்து போர் ஒத்திகை, அதெல்லாம் செய்திகளை போடுறது அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மசாலா கலந்து கொடுக்கறது தப்பு கிடையாது, அது தவறு கிடையாது. ஆனால் பச்சையாக போய் செய்தியை பரப்புறது என்ன? ஏன் நீங்கள் இது ஏன் கவலைப்பட வேண்டிய விஷயம்னா, இது அடுத்து எங்கே போய் நிற்கும்னா, வட இந்திய ஊடகங்கள் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இவனுங்க அதை நோக்கி போகிறானுங்க. இது அடுத்து வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான போக்காக போய் நிற்கும். அங்கே வெளிப்படையாக வந்து முஸ்லீம்ஸுக்கு எதிராக பேசுகிறாங்க, பாகிஸ்தானுக்கு எதிராக பேசுனது தாண்டி போய் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறான். மோடி கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்குது. அந்த போக்கு இங்கே வரும், அடுத்து இங்கே தான் வரும், அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு. ஆகவே அதனால தான் இந்த முளையிலே கிள்ளி எறிஞ்சின்றோம். மற்றபடி இந்த பாதுகாப்பு ஒத்திகை, மோப்பனாயை வச்சு சோதனை பண்ணுறது, மால்ஸில் போலீஸ் பாதுகாப்பு, போர்க்கால ஒத்திகை, இப்போ அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்கள், இங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு ஒத்திகை, இதை சும்மா சுவையாக எழுதுறது, ஃபோட்டோ போடுறது, தொலைக்காட்சிகளில் காட்டுறது, அந்த மசாலா வந்து ஓகே, தட்ஸ் ஃபைன், அது தவிர்க்க முடியாது. ஆனால் ஓவரால் நியூஸ் வந்து இதெல்லாம் வந்து 2000 கிலோமீட்டர் வருது, உங்களுக்கு இதாக தெரியுமா? அதை பற்றி இது எந்த அறிவும் இல்லாமலும் போடக்கூடியது. ஆகவே இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அதை கண்டிப்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காது, மாநில அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு. நிறைய ஒரு கேள்வி, போர் வந்து நாளுக்கு நாள் அந்த பதட்டமான சூழல் அதிகரிச்சுட்டே போகுது இல்லையா? அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். போர் வரக்கூடாது சிவா. போர் இல்லா உலகம் தான் வந்து உண்மையான உலகம். வார் கிரைம்ஸ்ன்றதே தப்பான வார்த்தை. வார் இட் செல்ஃப் இஸ் எ கிரைம்ன்றாங்க. போர் குற்றங்கள் என்பதே தவறான பதம். போரே ஒரு குற்றம் தான். போர் இல்லா உலகம் சமைப்போம்வாங்க. இன்றைக்கி போரை பற்றி பேசக்கூடிய உத்தமர்களுக்கு அடிப்படையில் எந்த அறிவும் கிடையாது. இன்றைக்கி பஞ்சாபில் மட்டும் 76,000 பெண்கள், போரில் கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க, வார் விடோஸ். 76,000 பெண்கள் இருக்காங்க. அந்த வயதெல்லாம் நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து 40 வயதுலேருந்து 90 வயது வரைக்கும் போரில், தீவிரவாதத்தில், வாரில் செத்து போனவங்களே, கணவரை இழந்த பெண்கள், வார் விடோஸ். யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ கொடுமையான ஒரு சூழ்நிலை. அது வரலாமா?
இன்னொன்று, கூடிய வரைக்கும் இதை தவிர்க்கணும் தான் எல்லாருமே விரும்புகிறாங்க. இன்றைக்கி இந்த லிமிட்டெட் ஸ்ட்ரைக்கோட இது நின்றுடுச்சுன்னா நல்லது. ஏன்னா இது வரைக்கும் போரா மாறல, ட்ரோன் அட்டாக் தான் நடந்துகிட்ருக்குது. எல்லை மீறாமல் விமானங்கள் கூட போல் ட்ரோன்ஸை வச்சு தான் அடிக்கிறாங்க. மாடர்ன் டே வார்ஃபேர்ன்றது இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது. அணுமின் நிலையங்களை அணுதும் 2 நாடுகளும் வந்து அணுசக்தி நாடுகள்னும் பொழுது வந்து இன்னும் கூடுதல் மிக 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 எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அணு ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு அவசியமே இல்லை. நம்முடைய அணுமின் நிலையங்கள் மீது குண்டுகள், சாதாரண குண்டுகள் விழுந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது அணு யுத்தமாக மாறிடும். இந்த அடிப்படை அறிவு வேணும். போர் வரக்கூடாது. போரில்லா உலகம் சமைப்போம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போனார் பாரதிதாசன் இல்லையா? புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். போர் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காணாதுங்க. ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல், போரை தான் உருவாக்கும். ஆமாம், ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ஒரு சொல்லாடல். பெர்ட்ராண்ட் ரசல்னு ஒரு பெரிய பிரிட்டிஷ் தத்துவ அறிஞர் இருந்தார். 1970 இறந்து போனார். அவர் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், வார் நெவர் டிசைட்ஸ் ஹூ இஸ் ரைட் ஆர் ஹூ இஸ் ராங், இட் ஜஸ்ட் டிசைட்ஸ் ஹூ இஸ் லெஃப்ட். போர் வந்து யார் சரி யார் தப்புன்னு முடிவு செய்கிறதில்ல, யார் உயிரோடு இருக்காங்கன்றதை முடிவு செய்யுது. இன்னொன்று, ஒரு போர் நீங்கள் அழகாக சொன்ன மாதிரி இன்னொரு போருக்கான அடித்தளத்தை விடும். போரில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் பழைய கான்செப்ட். இன்றைக்கி போர்னு வந்தாலும் நம்ம தோத்துட்டோம். வெற்றி பெற்றவனுக்கும் மிகப்பெரிய இழப்புகள் இருக்குங்க. வெற்றி பெற்ற அதே இராணுவ அதிகாரிகளே சொல்கிறாங்க. நேற்று கூட தொலைக்காட்சி விவாதத்தில் ஒரு அதிகாரி, இராணுவ அதிகாரி, ஓய்வு பெற்றவர் சொல்கிறார், போர்னு வந்ததுனாலே வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து நம்ம நினைக்கிறோம் வெற்றி தோல்வின்னு, வெற்றி அடைஞ்சவனுக்கும் பெரிய இழப்பு இருக்குன்றார். ஆகவே நல்ல வேளையாக இது வரைக்கும் முழு அளவிலான யுத்தமாக மாறக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த மோதல் முடிவுக்கு வருதோ 2 நாடுகளுக்குமே நல்லது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் வந்து இந்தியா பாகிஸ்தானை மட்டுமல்ல, உலக பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்ன்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட வரிகளை நம்ம எல்லாருமே நினைவில் கொள்ளணும். குறிப்பாக மீடியா மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கலைன்னா அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த கேடுகட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுக்காது. மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு. பல துறைகளில் தன்னுடைய முத்திரையை பதித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்திலும் தன்னுடைய முத்திரையை பதித்து வரம்பு மீறும் ஊடகங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். போர் சூழல் தொடர்பாகவும் மீடியாக்களின் அராஜகங்கள் தொடர்பாகவும் மிக விரிவாக பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார்.